அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகிலத்தின் பேரொளி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த மாதத்தை, பிறந்த நாளை, பிறந்த நேரத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக, ஞாபகப்படுத்தி கண்ணியப்படுத்தும் முகமாக மஸ்ஜிது மம்பஇல் ஹைராத் ஜும்ஆ பள்ளி வாயிலே இடம்பெற்று வருகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாத் பெருவிழாவின் 5வது தினத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். இந்த அருள்மிக்க கண்ணியமிக்க சபையிலே அமர்வதன் மூலம், இங்கு கூறப்படுகின்ற அகமியங்களை செவிமடுப்பதன் மூலம் அல்லாஹுடைய அருளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய வழியிலே பயணிக்கக்கூடிய நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபீஉனில் மாதத்திலே அவர்களை புகழக்கூடியவர்களாகவும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அகமியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும், ஏனைய நாட்களை விட அதிகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தி ஸலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் காணப்படுகின்றோம். அதே நேரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமான, அவனுக்கு மாத்திரம் உரித்தான சில செயற்பாடுகளுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து சொல்கின்றோம். இன்று சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு மாற்றமான கொள்கையுடையோர் மீலாது கொண்டாடக்கூடாது, இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவது கூடாது, மார்க்கத்தில் பித்அத்தான நூதனமான காரியங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை அவர்கள் சொல்லாவிட்டாலும், சலாம் சொல்வதை அவர்கள் சொல்லாவிட்டாலும், அதை ஒரு நல்ல காரியமாக பொருட்படுத்தாவிட்டாலும் நேரடியாக மறுக்க மாட்டார்கள், மறுக்க முடியாது. அதே போன்று அவர்களுடைய சீரா, வாழ்க்கை வரலாறை, நடைமுறையை பற்றி மக்களுக்கு சொன்னால் அதை நேரடியாக மறுக்க மாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்பாடுதல், அவர்களுக்காக விழா எடுத்தல், இவற்றை மறுப்பார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் இல்லை, பெருமானாரை கொண்டாடத்தான் வேணும், அவர்களை புகழ்ந்து பாடத்தான் வேண்டும் என்று தங்களுடைய ஆதாரங்களை, வாதங்களை முன்வைக்கின்றார்கள். இன்று இஸ்லாமிய உலகத்திலே முஸ்லிம்களுடைய நிலைமை இவ்வாறு தான் காணப்படுகின்றது. ஆனால் அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹுடன் இணைத்து, அவனுக்கு மாத்திரமே உரித்தான சில செயல்களுடன் அவர்களை சேர்த்து சொல்வதை இன்று சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய இந்த மௌலிது மீலாதை மறுக்கக்கூடியவர்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். இவ்வாறு எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மௌலிதையும் மீலாதையும் பெருமானாருடைய புகழை ஓதுவதையும் எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த நல்ல காரியங்களை மறுப்பதற்கான பிரதான காரணம், நாங்கள் பெருமானாரை அல்லாஹுடைய அளவுக்கு அவனுடன் கூட்டிணைக்கின்றோம், அவனுக்கு மாத்திரமே உரித்தான செயல்பாடுகளுடன், அல்லாஹுக்கு மாத்திரம் உரிய செயல்பாடுகளுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து சொல்கின்றோம். இதன் காரணத்தினால்தான் மொத்தமாகவே இவ்வாறான நிகழ்வுகளை, மௌலிது ஓதுவதை முற்றாக நிறுத்திவிட்டால் அந்த செயல்பாடு இல்லாமலாகிவிடும்.
ஷிர்க்கிலிருந்து மக்கள் தப்பி விடுவார்கள் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் இதை மௌலிது ஓதத்தான் வேண்டும், பெருமானாருக்கு மீலாது கொண்டாடத்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதிடக்கூடிய நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த சகோதரர்கள் உணராமல், ஏன் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ்வுடன் சேர்த்து சொல்கின்றோம், அல்லாஹ்வுடைய பெயருடன் பெருமானார் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து ஏன் சொல்கின்றோம் என்ற தத்துவத்தை உணராமல், காரணத்தை அறியாமல் அவர்களுடன் வாத பிரதிவாதங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இதுதான் மனவேதனையான விடயம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே, குறிப்பாக சொல்ல போனால் தன்னுடைய வல்லமையை கூறுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை கூறவில்லை. அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள், எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே வசனங்களை இறக்கி இருக்கின்றான். உதாரணத்திற்காக ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில குர்ஆன் வசனங்களை நான் உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன். சகோதரர்களே, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ, எவர் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றாரோ, இன்னும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபடுகின்றாரோ, யுத்கில்ஹு ஜன்னாத்தின், அவரை அல்லாஹ் தஆலா சுவர்க்கங்களிலே நுழைவிப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவனங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கங்களிலே அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். உண்மையிலே நாங்கள் யாருக்கு வழிபட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபட வேண்டுமா? அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய படைப்பாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபட வேண்டுமா? அல்லாஹ் தஆலா தன்னை மாத்திரம் கூறவில்லை. வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, எவன் அல்லாஹ்வுக்கும் வழிபடுகின்றானோ அவனுடைய திருத்தூதருக்கும் வழிபடுகின்றானோ, ரெண்டு பேருக்கும் தான் வழிபடணும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபடுங்கன்னு சொல்லல அல்லாஹ், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் தான் யுத்கில்ஹு ஜன்னாத்தின், அவனை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான் என்று அல்லாஹ் தஆலா தான் கூறுகின்றான், நான் கூறவில்லை. தன்னுடைய பெயருடன் யாருக்கு மாத்திரம் வழிபட வேண்டுமோ அவனுடன் அவனுடைய ஹபீபாகிய காதலனாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு திருமறை வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு, எவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றாரோ, இன்னும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மாறு செய்கின்றாரோ, வயத்தஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ, யுத்கில்ஹு நாரா, அவனை நரகத்திலே அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான் என்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு திருமறை வசனத்திலே கூறி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடியவன் நரகத்திற்கு செல்வான், இதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா தான் சுவர்க்கத்திற்கு அனுப்புபவனும் நரகத்திற்கு அனுப்பக்கூடியவனும் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது மாத்திரமல்ல, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மாறு செய்தால், அல்லாஹ்வுக்கும் மாறு செய்து அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் மாறு செய்தால் உங்களை அல்லாஹ் தஆலா நரகிலே நுழைவிப்பான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாங்கள் யாருக்கு மாறு செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தானே மாறு செய்யக்கூடாது, அவன் தானே எங்களை நரகிலே நுழைவிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மாறு செய்யக்கூடாது, மாறு செய்தால் நீ நரகத்திற்கு செல்வாய்.
அல்லாஹு தஆலா தன்னுடன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து சொல்லி இருக்கின்றான். இப்ப நாங்க இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுவதற்கு நான் சொல்கின்றேன், நீங்கள் மௌலவி அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மௌலவி அவர்களை தெரியும். நீங்கள் அவருக்கு வழிபட்டு நடப்பீர்கள், அவர் ஏவியவற்றை எடுத்து விலக்கியவற்றை தவிர்த்து நடப்பீர்கள். அல்லாஹு தஆலா என்று ஒருவன் வந்து என்னை நீங்கள் வழிபடுங்கள் என்று எங்காவது சொன்னதற்கு வரலாறு உண்டா சகோதரர்களே? அவனுடைய வேதத்தை அவனுடைய வஹையை எங்களுக்கு ஒப்புவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருவாயின் மூலமாகத்தான் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் என்று வருகின்றது. அல்லாஹ் என்று ஒருவன் வந்து என்னை வழிபடுங்கள் என்று எங்கும் சொல்லவில்லை. அல்லாஹ் என்று ஒருவன் வந்து எனக்கு மாறு செய்தால் உங்களை நான் நரகத்திலே நுழைவிப்பேன் என்று எங்கும் சொன்னதாக எந்த காலத்திலும் சொன்னதாக வரலாறு கிடையாது. அல்லாஹ் தஆலா மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவர்களுக்கு பின்னால் வலிமார்களையும் அவர்களுடைய வரகத்துகளான வாரிசுகளான இமாம்களையும் சூபியாக்களையும் நாதாக்களையும் தான் அனுப்பி இருக்கின்றான். அல்லாஹ் என்ற ஒருவன் நேரடியாக வந்து எனக்கு வழிபடுங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று எங்குமே சொன்னதாக இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து இணைத்துத்தான் சொல்கின்றார். அதே போன்று இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக உங்களுடைய அதிகாரி யார் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான். அல்லாஹ் என்று ஒருவன், ரசூல் என்று ஒரு ஆள். அப்ப இன்னமா வலியுக்குமுல்லாஹ் உங்களுடைய அதிகாரி, ஒருமையாத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். உங்களுடைய அதிகாரிகள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னமா வலியுக்குமுல்லாஹ் உங்களுடைய அதிகாரி யார் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். எப்படி வந்திருக்கணும்? இன்னமா வலியாக்குமுல்லாஹ் உங்களுடைய இரண்டு அதிகாரிகள் யார் தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் என்று சொல்லியிருக்கணும். இதுதானே வசன நடைக்கு பொருத்தமானது. உங்களுடைய அதிகாரி என்று ஒருமையாக சொல்லிவிட்டு இரண்டு பேரை குறிப்பிடுவது வசன நடைக்கு மொழி நடைக்கு பொருத்தமானதா என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் தன்னையும் இணைத்து அல்லது தன்னுடன் தன்னுடைய ஹபீப் காதலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்துத்தான் வசனத்திலே சொல்லி இருக்கின்றான். நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வாறு தன்னுடைய திருநாமத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் இணைத்து சொல்லி இருக்கின்றான் என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும் சகோதரர்களே. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, அவர்கள் அல் குர்ஆனை அலசி ஆராய மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கின்றான். குர்ஆனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு இன்று மார்க்கம் பேசக்கூடிய எத்தனையோ பேர் இவர்கள் செய்த இந்த அறிவீனமான செயல்களினால் இஸ்லாமிய சமூகத்தாருக்கு முஸ்லிம்களுக்கு குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனை. அல் குர்ஆன் வசனங்களுக்குரிய நேரடியான மொழிபெயர்ப்புகளை அதனுடைய விளக்கங்கள் இல்லாமல் எங்களுக்கு அரபு மொழி புலமை உண்டு என்பதை காட்டுவதற்காக தர்ஜமா நூட்களாக வெளியிட்டதனால் இன்று முஸ்லிம்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு திருமறை வசனத்திலே கூறுகின்றான், வமன் யதவல்லல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் தங்களுடைய அதிகாரிகளாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, வல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளையும் தங்களுடைய அதிகாரிகளாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன்,
அல்லாஹ்வுடைய கூட்டம்தான் மிகைத்தவர்களாக பலமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். தன்னுடன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து சொல்கின்றான். அதே போன்று வமை யுஷாகிகில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், எவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் துரோகம் இழைக்கின்றாரோ மாறு செய்கின்றாரோ அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் வழிபடணும், மாறு செய்யாமல் இருப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யாமல் இருக்கணும். அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் மாறு செய்யக்கூடாது. தங்களுடைய அதிகாரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வையும் தன்னுடைய அதிகாரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அதிகாரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாருக்கு எல்லாம் துரோகம் செய்யக்கூடாதோ அது அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான். எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டு சொல்லவில்லை. இதை நீங்கள் விளங்குவதற்காகத்தான் ஒரு குறிப்பை நான் தந்தேன். அது என்ன? எந்த இடத்திலாவது அல்லாஹ் என்று ஒருவன் வந்து எனக்கு வழிபடுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று அவனாக வந்து சொல்லவில்லை. என்னை அதிகாரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்று ஒருவன் நேரடியாக வந்து சொன்னதற்கு வரலாறு கிடையாது. இந்த குறிப்பை நான் ஏன் தந்தேன் என்றால், இந்த திருமறை வசனங்கள் தரக்கூடிய தத்துவத்தை நீங்கள் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு தந்தேன் சகோதரர்களே. இன்னும் ஒரு திருமறை வசனத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? இதுவரை நான் குறிப்பிட்ட வசனங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சாட்டை சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி தப்பிவிடலாம். இப்பொழுது நான் கூறப்போகின்ற திருமறை வசனத்தை நீங்கள் மிக கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? வலவ் அன்னஹும் ரலூ மா ஆதாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வழங்கியதை பொருந்திக் கொண்டு, யார் வழங்கினே? அல்லாஹ்வும் வழங்கி இருக்கின்றான், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வழங்கி இருக்கின்றார்கள். இதை பொருந்திக் கொண்டு வகாலு ஹஸ்புனல்லாஹ், அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இவர்களுக்கு வழங்கியது அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும். அவர்கள் அதை பொருந்திக் கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, சயுதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய கொடையிலிருந்து எங்களுக்கு தருவான். அதே போன்று வரசூலுஹு, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தருவார்கள் என்று இவர்கள் சொல்லி இருந்தால் அது அவர்களுக்கு மிக நன்றாக இருந்திருக்கும். இன்னா இலல்லாஹி ராகிபூன், நாங்கள் அல்லாஹ் அளவிலே ஆசை வைத்தவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி இருந்தார்களே, ஆனால் அது அவர்களுக்கு மிக நன்றாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எதை சொல்கின்றான்? இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதையும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்கியதையும் பொருந்திக் கொண்டு அவர்கள் பின்வருமாறு சொல்ல வேண்டும் என்பதை சொல்கின்றான். எப்படி சொல்லணும்? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும். சயுதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபضல் என்ற கொடையிலிருந்து எங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மாத்திரமல்ல, வ ரசூலுஹு, இன்னும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கொடுப்பார்கள். எங்களுக்கு எது கிடைத்தாலும் யார் தருகின்றான்? எங்களுடைய கொள்கை என்ன? ஈமான் என்ன? அகீதா என்ன? அல்லாஹ் தஆலா தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குகின்றான். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அருளாக இருந்தாலும் அதை வழங்குபவன் யார்? உங்களுடைய ஈமான் என்ன? அகீதா என்ன? அல்லாஹ் தான் வழங்குபவன். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க எப்படி சொல்லணும்? சயுதீனல்லாஹு மின் ஃபضலிஹி
அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபضல் என்ற கொடையில் என்று எங்களுக்கு தருவான். அவன் மாத்திரமல்ல, வரசூலுஹு, இன்னும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தருவார்கள் என்று சொல்லணும். இவ்வாறு சொல்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். கொள்கைக்கு மாற்றமான பேச்சல்லவா? அல்லாஹ் மாத்திரம்தான் செயலுக்குரியவன், அருளை அள்ளி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் தானே. ஆனா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ்வும் தருவான். என்னத்தை தருவான்? மின் ஃபضலிஹி, தன்னுடைய கொடையிலிருந்து அல்லாஹ் தருவான். வரசூலுஹு, இன்னும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தருவார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும், அந்த சஹாபாக்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எதிர்பார்த்து சொல்கின்றான். இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்துக்களை வழங்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்க எங்களுக்கு அல்லாஹ்வும் தருவான், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தருவார்கள் என்று சொல்வது ஈமானுக்கு மாற்றமான பேச்சாக தெரிகின்றதே, கொள்கைக்கு மாற்றமான பேச்சாக தெரிகின்றதே என்று நாங்கள் சிந்தித்தால் அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை, அவருடைய பேச்சை மறுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஷிர்க் என்ற இருளை அகற்றி ஈமான் என்ற ஒளியின் பக்கம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அல் குர்ஆனை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி வைத்தார். அந்த அல் குர்ஆனே நாங்கள் எதை ஈமான் என்று அறிந்திருக்கின்றோமோ, எதை அகீதா என்று அறிந்திருக்கின்றோமோ, அந்த அகீதாவுக்கு முரணான பேச்சை பேசினால் எங்கே போய் சொல்வது, எங்கே போய் முறையிடுவது? சகோதரர்களே, அல் குர்ஆன் ஒரு காலமும் அகீதாவுக்கு, கொள்கைக்கு முரணான, ஈமானுக்கு முரணான பேச்சை சொல்லாது, கருத்தை தராது. அதை நாங்கள் முதலில் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அல் குர்ஆனை நாங்கள் விளங்கியது தவறா, அல்லது அல் குர்ஆன் வசனம் பிழையான தவறான கருத்தை தருகின்றதா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு காலமும் அல் குர்ஆன் சத்தியத்துக்கு மாற்றமான, ஈமானுக்கு மாற்றமான, கொள்கைக்கு மாற்றமான கருத்தை தராது. அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அதிலே எந்த தவறும் இருக்காது. இன்று அதிகமா படிச்ச சிலாக்கள் அல் குர்ஆன்ல எழுத்து பிழை கண்டுபிடிச்சிட்டாங்க. அல் குர்ஆனிலே எழுத்து பிழைகள் உள்ளனவா? ஏன் இவர் அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறார்கள்? அச்சு பிழை இருக்கா, அச்சு அடிச்சவன் பிழைய அடிச்சிட்டான்னு சொல்லலாம். அல் குர்ஆனிலே எழுத்து பிழை என்றா அல்லாஹ் தஆலாவுக்கு மொழி சொல்லிக் கொடுக்கலாமா? மொழி அறிவித்தவன் இறைவன். இதை இந்துக்களும் சொல்வார்கள். அந்த இந்துக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஈமான் கூட இல்லாதவர்களாக இன்று முஸ்லிம் பெயர் தாங்கிகள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம், நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அல்லாஹ் தஆலா தான் எங்களுக்கு சகலதையும் தரக்கூடியவனாக, சகல அருளையும், அருளை மாத்திரமல்ல, எங்களுக்கு வுஜூத் என்ற உள்ளமை பிச்சையை போட்டவனும் யார்? எங்களை உருவாக்கியவன் யார்? அல்லாஹ் தான். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? சய்யுதீன் அல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கொடையிலிருந்து தருவார்கள் என்று சொல்கின்றான். நாங்கள் அல் குர்ஆனை தான் பின்பற்றணும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி, உங்களில் எவரும் விசுவாசியாக முடியாது இதுவரைக்கும் அவனுடைய மனோ இச்சை நான் எதை கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றுகின்ற வரைக்கும் உங்களில் எவரும் விசுவாசியாக முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப நாங்க பெருமானார் கொண்டு வந்த அல் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய அக்ல், அந்த குறையான புத்தியை பின்பற்றி அக்லை வைத்து குர்ஆனை ஆராயக்கூடாது. அல் குர்ஆன் எதை போதிக்கின்றதோ அதுதான் ஈமான், அதுதான் தத்துவம். எனவேதான் அல் குர்ஆன் சொல்லக்கூடியதை நாங்கள் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, எனக்கு ஒரு அருள் கிடைச்சிட்டு அல்லது ஒரு குழந்தை இல்லாத ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அது என்ன சொல்லணும்? அல்லாஹ் தஆலா நான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டான் என்று தான் சொல்லணும். மாறாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு குழந்தையை தந்து விட்டார்கள், குழந்தை பாக்கியத்தை தந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன நடக்கும் சமுதாயத்திலே? பச்சை சிறுக்கை பேசுகின்றாள் என்று சொல்வார்கள். இன்று இவ்வாறு இதனுடைய ஏன் இவ்வாறு நாங்கள் சொல்கின்றோம் என்ற தத்துவத்தை அறியாததினால்தான் நீங்கள் மௌலித் ஓதக்கூடாது, மீலாது கொண்டாடக்கூடாது, வசீலா கூடாது, பெருமானாரை கொண்டு உதவி தேடக்கூடாது, அவர்கள் எல்லாம் மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் என்ற தத்துவத்தை நஞ்சை விதைப்பதற்கு காரணம் இது கூறக்கூடிய இதிலே இருக்கக்கூடிய நுட்பத்தை தத்துவத்தை அறியாமல் வெறுமனே மௌலிது மீலாது கந்தூரி கத்தம் பாத்திஹா என்று காலத்தை கடத்துவதினால்தான் அந்த தத்துவத்தை மக்கள் மத்தியில் போதிக்காமல் வெறுமனே சடங்குகளாக நாங்கள் இவற்றை செய்வதனால்தான் இன்று இஸ்லாத்துடைய தத்துவத்தை அறியாத யகூதிகளுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடியவர்கள் இவையெல்லாம் பித்அத்தி மார்க்கத்திலே நூதனமான செயல்கள், பெருமானார் காட்டாத வழிமுறை என்று சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தான் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வும் தருவான், அவனுடைய ரசூலும் தருவார்கள் என்று. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅதி, நிச்சயமாக நான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். வல்லாஹு யுஅதி, அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றான். எப்படி இந்த சபையிலே சபை முடிந்தவுடன் ஒருவர் தபர்ருக் விநியோகம் செய்கின்றார், நான் என்ன சொல்வேன்? முனாஸ் என்பவர் எனக்கு தபர்ருக்கை தந்தார் என்றுதான் நான் சொல்வேன். அதை நிர்வாகம் வழங்கி இருக்கும், அது வேறு விடயம். இவ்வாறு எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஏனைய மிருகங்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்கள் அல்லாத வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கெல்லாம் எது எதுவெல்லாம் கிடைக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பங்கு வைக்கக்கூடியவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அதைத்தான் இன்னமா அனில் காசிம் வல்லாஹு யுஅதி, அல்லாஹ் தாரான், நான் பங்கு வைக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ்வும் கூட சொல்கின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய பொன்மொழியிலும் சொல்கின்றார்கள், எங்களுக்கு எது கிடைத்தாலும் அது யார் மூலம் கிடைக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மல்ஹரின் மூலமாகத்தான் எங்களுக்கு அனைத்துமே கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் பிறந்து மதீனாவிலே மறைந்து 63 வருடங்கள் வாழ்ந்த ஒருவர் இந்த உலகத்திலே சகல வஸ்துக்களுக்கும் சகல உயிரினங்களுக்கும் கிடைக்கக்கூடியவற்றை அவர்கள்தான் பங்கு வைக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய அந்த புத்திக்கு, எங்களுடைய அந்த குறுகிய புத்திக்கு இதை உருவமெடுத்து இவ்வாறு தான் என்பதை விளங்க முடியாமல் இருக்கின்றது. பெருமானார் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள், எனக்கு இன்று கிடைக்கின்ற ரிஸ்கை பெருமானார் தான் பங்கு வைக்கின்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துடைய அடிப்படை தத்துவம் தெரியாத அக்ல் என்ற புத்தியை வைத்து மார்க்கத்தை விளங்குவதற்கு முயல்கின்றவர்கள் என்ன மடத்தனமான பேச்சு! பெருமானார் வாழ்ந்து மறைந்து 1400 வருடங்கள் அவர்களுடைய மண்ணறையிலே அவர்களுடைய எலும்பு கூட இருக்காது என்ற அவனுடைய குறையுள்ள புத்தியை கொண்டு விளங்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு மார்க்கத்தை விளங்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து கிண்டல் செய்வார்கள். எவ்வளவோ மடத்தனமான பேச்சு! பெருமானார் எங்களுக்கு பங்கு வைக்கின்றார்களா? அப்படி என்ன அல் குர்ஆன் வசனத்தை மாத்தணும். சயுதீன் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலுஹு, அந்த வசனம் எல்லாம் பெருமானாருடைய காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பெருமானுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவோடு மன்சூக் மாற்றப்பட்டு விட்டன என்று ஒரு பொது விதியை உண்டாக்க வேண்டும். அப்படி எங்களால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் சில வசனங்களை கொண்டு சில வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அல் குர்ஆன் கியாம நாள் பரிபந்தம்
செல்லுபடியாக கூடியது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கொடையை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான் தருகின்றார்கள். அல் குர்ஆன் தான் சொல்கின்றது, எங்களால் மாற்ற முடியாது. பெருமானார் அவர்களுடைய பொன்மொழி, இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅதி, நான் பங்கு வைக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றான் என்ற பொன்மொழி பெருமானாருடைய காலத்தோடு முடிவுற்றதல்ல. அப்படி என்றால் அல் குர்ஆனும் இல்லை, அல் ஹதீஸும் இல்லை. எங்களுடைய பகுத்தறிவை வைத்து நாங்கள் ஒரு மார்க்கத்தை உருவாக்கி அந்த வழியிலே செல்ல வேண்டும். முஸ்லிம் என்று சொல்ல முடியாது, முஃமின் என்று சொல்ல முடியாது. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் அனைத்தையும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எவ்வாறு தெரியுமா? காலையிலே சூரியன் உதிக்கின்றது. சூரியன் உதித்தால் அந்த சூரியன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒளியை பங்கீடு செய்கின்றதா? அந்த சூரியன் உதயமானதுமே காலை உண்டாகி விடுகிறது. இந்த வையகம், இருளிலே கிடந்த இந்த வையகம் சூரியன் உதித்தவுடன் யூலிஜுல் லைல பின்னஹாரி வ யூலிஜுன் நஹார பில்லைல், இரவில் பகலை புகுத்துகின்றான், பகலில் இரவை புகுத்துகின்றான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருப்பது போன்று இந்த வையகமே ஒளி பெறுகின்றது. அதே போன்றுதான் பெருமானார் என்ற சூரியன் உதயமானது எப்பொழுது? 1400 வருடங்களுக்கு முன்னா? இல்லை. அவ்வலு மா கலக்கல்லாஹு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா முதலிலே படைத்தது எதை? பெருமானார் என்ற ஒளியைத்தான் படைத்தான். அந்த ஒளி என்று பிரகாசிக்க தொடங்கியதோ அன்றிலிருந்து சகல படைப்பினங்களுக்கும் சகல விடயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? சூரியன் உதித்தவுடன் எங்களுக்கு காலை உண்டாவது போன்று இருளிலே கிடந்து நாங்கள் அறியாமல் இருந்த அந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு வெளிச்சத்துக்கு வருகின்றனவோ அதே போன்று பெருமானார் என்ற சூரியன், அதனால தான் அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் என்று படிக்க, பெருமானார் என்ற அந்த சூரியன் என்று உதித்ததோ அன்றில் இருந்துதான் இருளில் அறியப்படாமல் இருந்த அனைத்தும் அறியப்பட்டன. அந்த சூரியனுக்கு மறைவு கிடையாது. ஷம்சுத்தாத், அல்லாஹ்வுடைய தாத் என்ற சூரியனின் முதல் வெளிப்பாடாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த சூரியன் ஒரு நாளும் மறையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த ஜட உருவம் வேண்டுமானால் மதீனாவிலே மறைந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூரே முஹம்மதியா அல்லது அல் ஹகீகத்துல் முஹம்மதியா, முஹம்மதியத்தான யதார்த்தம் என்ற சூரியன் என்றைக்கும் மறையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்திலே உதிக்கக்கூடிய இந்த சூரியனுக்கே இந்த வையகத்தை, இருளில் கிடந்த இந்த வையகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா குன் என்ற வார்த்தை மூலம் தன்னுடைய ஆசை கடல் பொங்கி வெளியான முதலாவது சூரியன் ஒளிச்சுடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எம்மாத்திர சக்தி இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளி, அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய ஒளி. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த பிரகாசம் எங்களுக்கு தெரிகின்றது என்றால் அது அல்லாஹ் என்ற ஒளியின் மூலமாகத்தான் தெரிகின்றது. இந்த படைப்புக்கள் எங்களுக்கு தெரிகின்றனவென்றால் அது பெருமானாருடைய ஒளியை கொண்டுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் எங்களுடைய செவிப்புலனால் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமோ, எதையெல்லாம் எங்களுடைய புலன்களால் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூர் ஒளிதான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான்
நாங்கள் இங்கே பாடக்கூடிய ஹாதுரு பைத்திலே பாடுகின்றோம். மிஸ்பாஹி நாயகம் இந்த தத்துவத்தை எங்களுக்கு பாடல் வரியிலே தந்திருக்கின்றார்கள். ஷாஹிது யா ஷாஹிது நூரல் ஹபீப் ஷாஹிது, நீங்கள் காணுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜோதியை, ஒளி பிரகாசத்தை நீங்கள் பாருங்கள். ஃபீ குல்லி மின் ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு ஒவ்வொன்றிலுமே நீங்கள் பாருங்கள். ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் தன்னுடைய பொக்கட்டினால் இந்த கவியை சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறிய தத்துவத்தின் சாரம் அதுதான். பெருமானார் தன்னுடைய பொன்மொழியிலே கூறிய தத்துவங்களின் சாரம் அதுதான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். எங்களிலே இருக்கின்றார்கள் என்றால் பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள். அதனால் உங்களுடைய இனத்திலே மனித குலத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹ்வாக இருக்கின்றார்கள் என்று விளங்கக்கூடாது. அப்படி என்றால் இன்றைக்கு அந்த ஆயத்தை ஓத முடியாது. பெருமானாரும் மறைந்து விட்டார்கள், சஹாபாக்களும் மறைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து மக்களுக்கு பேச முடியாமல் போய்விடும். உங்களிலே பெருமானார் இருக்கின்றார்கள். அதனால் தான் மிஸ்பாஹி நாயகம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு ஒவ்வொன்றிலும் பெருமானாருடைய ஒளியை, அவர்களுடைய ஜோதியை காட்சியாக காணுங்கள் என்று எங்களுக்கு பாடலிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் கூறக்கூடிய இந்த தத்துவத்தை ஹகீகத்தே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய யதார்த்தமான நிலையை அறியாமல் ஒருவர் மௌலித் ஓத வேண்டும், மீலாது கொண்டாட வேண்டும் என்று சுபஹான மௌலிதை ஓதினால் அவரை விட மடையன் எவனும் இருக்க முடியாது. ஏன்? சுபஹான மௌலிதிலே வருகின்றது, மஹ்ஸனு கன்ஸில் வுஜூத், வுஜூத் என்ற பொக்கிஷத்தின் களஞ்சியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன? வுஜூத் யாருக்கு இருக்கிறது? உள்ளமை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் உள்ள ஒன்று. அந்த உள்ளமை என்ற பொக்கிஷத்தின் களஞ்சியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள் என்று சுப்ஹான மௌலிதிலே எழுதி இருக்கின்றார்கள். இந்த தத்துவத்தை மறக்கக்கூடியவன் அவன் எவனாக இருந்தாலும் சரி சுப்ஹான மௌலிதை தொடவும் கூடாது. அல்லாஹுக்கு மாத்திரமே உள்ளமை என்றால் என்ன? அல்லாஹ் இருக்கின்றான், அவன் உலதாக இருத்தல். அந்த அல்லாஹுடைய உள்ளமையுடைய களஞ்சியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள் என்று அரபியிலே ஓதுகின்றார்கள். அதை மக்களுக்கு விவரித்து சொன்னால் நாங்கள் குஃபரை போதிக்கின்றோம் என்று, ஷிர்கை போதிக்கின்றோம் என்று துள்ளுகின்றார்கள். சகோதரர்களே, எவ்வாறு ஒரு முத்தை ஒருவன் ஒரு பெட்டியிலே வைத்திருக்கின்றான், நான் சொல்லுகின்றேன் இந்த முத்தின் களஞ்சியமாக அந்த பெட்டி இருக்கின்றது. இவ்வாறு அல்லாஹ் தஆலாவை தன்னுள் அடக்கியவர்களாக பெருமானார் இருக்கின்றார்களா? தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. நான் என்னுடைய தங்க கட்டியை ஒரு இரும்பு பெட்டகத்திலே வைத்து மூடி வைத்திருக்கின்றேன். அந்த தங்க கட்டி தான் அந்த தங்கத்தின் வுஜூத், உள்ளமை. அந்த உள்ளமையுடைய களஞ்சியமாக அந்த இரும்பு பெட்டி இருப்பது போன்று அல்லாஹ் தஆலாவை தனக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்றா சொல்வது? அப்படி அல்ல. ஈமானின் அடிப்படை தெரியாதவன் இவ்வாறு தான் விளங்குவான். இனிப்பினுடைய களஞ்சியமாக எவ்வாறு சீனி இருக்கின்றதோ, இனிப்பினுடைய களஞ்சியமாக எவ்வாறு சீனி இருக்கின்றதோ அவ்வாறு அல்லாஹுடைய வுஜூத் என்ற உள்ளமையின் களஞ்சியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். அங்க பெயர்கள் தான் ரெண்டு, இருப்பது ஒன்றுதான். அல்லாஹ் தான் முஹம்மதாக இருக்கின்றான், பெருமானார் அவர்கள்தான் அல்லாஹுவாக இருக்கின்றார்கள். ரெண்டும் வேறு வேறல்ல. இரண்டு பெயர்கள் சொல்லப்பட்டாலும் வுஜூத் ஒன்றுதான். நவநாகரிக முறையிலே மஹ்ஸனு கன்ஸில் வுஜூத்,
வுஜூதின் களஞ்சியமாக பெருமானார் இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய புகழை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். வெண்மை நிறத்துடைய களஞ்சியமாக பால் இருக்கின்றது என்ற பால் என்ற ஒரு சாமான், வெண்மை என்ற ஒரு சாமான் அல்ல. பால் தான் வெண்மை, வெண்மைதான் பால். இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய வுஜூதுடைய களஞ்சியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கின்றார்கள். உரைப்பின் களஞ்சியமாக மிளகாய் இருக்கின்றது என்று ஒருவன் சொன்னால், அங்கே மிளகாய் என்று ஒன்று, உரப்பு என்ற ஒன்று ஒரு சாமான் இல்லை. ரெண்டுமே ஒன்றுதான். இதுதான் அது, அதுதான் இது. இவ்வாறுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெயர்கள் இரண்டு சொல்லப்பட்டாலும் இருப்பது ஒன்றுதான். இதுதான் சூபியாக்கள் போதித்த தத்துவம், பெருமானார் கொண்டு வந்த தத்துவம், அவர்களுக்கு முன் தோன்றிய நபிமார்கள் ரசூல்மார்கள் கூறிய தத்துவம். நாங்கள் சொல்லவில்லை. ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மாத்திரம் சொல்லவில்லை. அல் குர்ஆன் போதிக்கக்கூடிய தத்துவமும் இதுதான். அல்லாஹ் தான் முஹம்மதாக வந்தான். சூபியாக்கள் இதைத்தான் போதித்திருக்கின்றார்கள். இந்த தத்துவத்தை ஒருவர் மறுத்துக்கொண்டு சுப்ஹான மௌலிதை தொடக்கூடாது, குருட்டு விளக்கங்கள் சொல்லக்கூடாது. ஒன்று, தத்துவத்தை மறுத்துவிட்டு நீ வஹாபியாக போய்விடு, ஹந்தூரி ஹத்தம் ஃபாத்திஹா மௌலிதி மீலாது என்று மக்களை ஏமாற்றாதே. தத்துவத்தை தத்துவமாக மக்களுக்கு சொல்லுங்கள். இலங்கை நாட்டுக்கு வந்து ஷேகுமார்களாக இருந்தாலும் சரி, உலகில் தோன்றிய எந்த ஒரு தரீகாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் போதித்தது இந்த தத்துவத்தை தான். எங்களுடைய நாயகம் அப்துல் ரஷீத் கோயா தங்கள் மௌலானா வாப்பா அவர்கள் தங்களுடைய ராத்திபு சபைகளிலே பாடுவார்கள். லகத் ஜாஅ மௌலானா பிசூரத்தி அஹ்மதி வ இல்லா ஃபகைஃப ரப் யுரஃபு வ யுக்ஸது. அல்லாஹ் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவத்திலே வந்தான், திடனாக வந்து விட்டான் என்று அவர்கள் பாடுவார்கள். வ இல்லா ஃபகைஃப ரப் யுரஃபு வ யுக்ஸது. அப்படி வரலேண்டா எப்படி அல்லாஹ்வை நார்ற, அவனை எவ்வாறு அறிய முடியும்? அலல் மீமி ஃபர்கும் பைன அஹதின் வ அஹ்மதி வ ஃபீஹா தஹய்யுர் ذاك நூரும் முஅப்பது. அஹது என்ற சொல்லுக்கும் அஹ்மது என்ற சொல்லுக்கும் மத்தியில் எது பிரித்து காட்டுது? இடையிலே வரக்கூடிய அந்த மீம் தான் எங்களுக்கு வேறாக காட்டுகிறது. இதிலே சிலருக்கு தடுமாற்றம் இருக்கின்றது. ذاك நூரும் முஅப்பதுன், அது நிரந்தரமான ஒளி. அதனால் தான் நான் சொன்னேன், பெருமானார் அவர்கள் என்ற அந்த சூரியன் என்று உதித்ததோ அது முஅப்பத், நிரந்தரமானது, ஒரு நாளும் மறையாது. கியாம நாள் வரைக்கும், கியாம நாளுக்கு பிறகும் அந்த நூர் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கும். அந்த நூரை கொண்டுதான் நாங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அஹது என்பது அல்லாஹ்வை குறிக்கும், அஹ்மது என்று பெருமானாரை குறிக்கின்றது. அஹதும் அஹ்மதும் வேறென்று நீ நினைப்பதற்கு காரணம் என்ன? நடுவிலே வந்திருக்கக்கூடிய அந்த மீம் தான். தஜல்லா இலாஹு ذات ஷக்ல முஹம்மதி இதா மா தஜல்லல் ஹக் ஐன முஹம்மது. பெருமானார் என்ற தோற்றத்திலே அல்லாஹ் உடைய ذاتுடைய இலாஹ் என்ற யாரு? அல்லாஹ் தான் வெளியாகி இருக்கின்றான். அவ்வாறு அல்லாஹ் வெளியாகவில்லை என்றால் ஐன முஹம்மது, பெருமானார் எங்கே? அல்லாஹு தஆலா அவ்வாறு வெளியானால் பெருமானார் எங்கே? அல்லாஹ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவத்திலே தோற்றத்திலே தோற்றி இருக்கின்றான். இதைத்தான் தங்கள் வாப்பா நாயகம் பாடினார்கள். குப்பியாவத்தையிலே சமாதி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுனா சூபி ஹஸ்ரத் நாயகம் என்ன பாடியிருக்கின்றார்கள்? ஐனில்ல அரபியே மீமில்ல அஹ்மதே அர்ஷலாவும் சிரசுடைய அன்னலே சலாம். இதே தத்துவத்தை அவர்களும் பாடலிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஐனில்ல அரபியே, அரபு என்ற சொல்லிலே ஐன் என்பதை எடுத்துவிட்டால் எது வரும்? ரப்பு. பெருமானார் அவர்களை ரப் என்று சொல்லி இருக்கின்றார்கள். யாரு? கொழும்பிலே குப்பியாவத்தையிலே சமாதி கொண்டிருக்கக்கூடிய இன்றும் மக்களால் தரிசிக்கப்படுகின்ற
ஷேகுனா அப்துல் காதிர் சூபியுல் காதிரியுல் காஹிரி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். மீமில்லா அஹ்மதே, அஹ்மத் என்றால் அதிலே மீம் இல்லாத அஹ்மதே, அஹதே, அஹதானவரே, ஏகமுமானவரே என்று பெருமானாரை ஒலித்திருக்கின்றார்கள். இதே தத்துவத்தை பேசிய அவர்களுடைய கலீஃபா எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முர்த்தத் என்று பத்துவா கொடுத்துட்டார்கள். அவர்களுடைய ஷேக் நாயகம் சூஃபி ஹஸ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய அதே தத்துவத்தை மீலாது விழாவிலே பெருமானாருடைய உருவத்திலே அல்லாஹ் தான் வந்தான் என்ற ஹகீகத்தே முஹம்மதியாவை தான் அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய ஷேக் நாயகம் பேசிய அதே கொள்கையைத்தான் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். தத்துவத்தை விளங்காமல் பொறாமையின் உச்சக்கட்டம் அவர்களுக்கு பத்துவா வழங்கிவிட்டார்கள். அது அறியாமையினால் வழங்கிவிட்டார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் இதே தத்துவத்தை பேசிய சூபி நாயகத்தை சரந்தீப் கண்ட சான்றோர் பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய அடி முட்டாள்கள்! அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா வெளியிட்ட அவர்களுடைய மறைந்த மௌலவி முபாரக் என்பவர் எழுதிய அந்த நூலை அவருடைய மறைவின் பின்னால் ஜம்மியத்துல் உலமா வெளியிட்டது. சரந்தீப் கண்ட சான்றோர், இலங்கையிலே தோன்றிய அறிஞர்களை பற்றிய தகவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதிலே ஷேகுனா சூபி ஹஸ்ரத் நாயகம் அன்னவர்களையும் ஒருவராக சேர்த்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நூல்களிலே பகிரங்கமாக ஹமவோஸ் எல்லாம் அவனே என்று எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பாடலிலே ஐனில்லா அரபியே மீமில்லா அஹ்மதே என்று பெருமானாரை அல்லாஹ் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதே தத்துவத்தை காத்தான்குடியில் பிறந்த கிழக்கிலே உதித்த சூரியன் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் சொன்னால் அவர்கள் முர்த்தது. பார்த்தீர்களா சகோதரர்களே? ஏன்? பொறாமைதான் காரணம் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு தஆலா நான் உங்களுக்கு சொல்லி காட்டிய திருமறை வசனங்களிலும் சரி ஏனைய வசனங்களிலும் சரி தன்னுடன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சேர்த்து சொல்லி இருக்கின்றான். ஏன் சொல்லி இருக்கின்றான்? அஹதுக்கும் அஹ்மதுக்கும் இடையில் பிரித்து காட்டுவது என்ன? மீம். ஏன்? உலகத்தில் வாழணும் மனுஷன். அதே போன்றுதான் தன்னுடன் தன்னுடைய பெயருடன் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சேர்த்து சொல்லி இருப்பது எதற்காக? பெருமானாரை பின்பற்றி அந்த பெருமானார் மூலம் என்னை கண்டுகொள்ளுங்கள். இரண்டு பெயர்கள் சொல்லப்பட்டாலும் உஜூத் உள்ளமை ஒன்றுதான் என்ற தத்துவத்தை ஒருவன் விளங்கினானேயானால் எனக்கு இந்த நியமத்தை அருளை பெருமானார் தந்தார்கள் என்று சொல்வதால் எந்தவித தவறும் ஏற்பட்டு விடாது சகோதரர்களே. பெருமானார் என்ற மல்ஹரிலே தோன்றியவன் அல்லாஹ் தான். இதுதான் யதார்த்தம். பெருமானார் தந்தார்கள் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ் தந்தால் என்று சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். பெயர்கள் தான் வித்தியாசமே தவிர யதார்த்தம் ஹகீகத்து ஒன்றே ஒன்றுதான். அதுதான் அல்லாஹுடைய வுஜூத். அதனால் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த தத்துவங்களை விளங்கப்படுத்தி காட்டுவதற்காக அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பெருமானாரையும் தன்னுடன் சேர்த்து சொல்லி இருக்கின்றார். மாறாக அல்லாஹுக்கு வேறானவர்களாக இருந்து கொண்டு பெருமானார் அவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த தத்துவத்தை புரியாமல் பெருமானாரை புகழ்ந்து வேலை இல்லை, பெருமானாருக்கு மீளாதெடுத்து வேலை இல்லை. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னோக்கினால்தான் உண்மையான பெருமானாருடைய முஹிப்பாக, நேசனாக, காதலனாக நாங்கள் ஆக முடியும் என்பதை என்னுடைய உரையின் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.